கர்நாடகா ஸ்பெஷல் தொன்ன பிரியாணி ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இனி பிரியாணினாலே இந்த பிரியாணி தான் செய்வீங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. நல்ல அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். 2.5 கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 1/2 கிலோ சிக்கன்ல 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. சிக்கனை நல்லா ஊறி வரட்டும். பேன்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, கல்பாசி, ஜாவித்ரி சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதோடவே 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையையும் சேர்த்து 2 வரமிளகாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர மாதிரி வறுத்துட்டு மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்சி ஜார்ல 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுட்டு அதே பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில், 1 இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 10-12 பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 2 கை அளவுக்கு புதினா, 1 கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மிக்சி ஜாருக்கு மாத்தி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கோங்க. அகலமான பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு பிரியாணி இலையையும் சேர்த்து 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி 2 அரைச்ச தக்காளி பேஸ்டையும் சேர்த்து அரைச்ச கிரீன் பேஸ்டையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன், ஃப்ரெஷ்ஷா அரைச்ச பிரியாணி மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தயிரையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டு நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறனால 1 கிளாஸ் ஜீரக சம்பா ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் மெஷர் பண்ணி மொத்தமா 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். மிக்சி ஜார் அலசி சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணி கொதி வரும்போது தண்ணியை சுத்தமா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் ஜூஸையும் பிழிஞ்சு விட்டுட்டு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வர மாதிரி ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் லோ ஃபிளேம்ல மூடி போட்டு வச்சுட்டு 15 இருந்து 20 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இடையில ஒரு டைம் அடியில இருந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். நல்லா இந்த மாதிரி உதிரியா ஒட்டாம சூப்பரான தொன்ன பிரியாணி ரெடியா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த கர்நாடகா ஸ்பெஷல் தொன்ன பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.